அந்த 7 வருஷத்தில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டுக்குள்ளே வாழ்ந்தோம். மளிகை சாமான்ங்கன்னா 500 ரூபாய்க்கு வாங்குவாங்க, அந்த வீக்கு ஃபுல்லாக ஓட்டுற மாதிரி. அது 400 ரூபாய்க்கு ஜாமான்ட்டு 100 ரூபா பாலுக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படி தான் அவங்க அந்தளவு சிக்கன் பண்ணுவாங்க. வெளியில் ஹோட்டலில் சாப்பிட போல அந்தளவு சிக்கன் பண்ணி எல்லாம் பண்ணிட்டேன். இப்போ வீடு மொத்தமாக போச்சு. மறுபடியும் நீ அதே டாபிக்கில் வந்து மறுபடியும் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையை நீ ஏன் ஸ்பாயில் பண்ண பார்க்குற? கொஞ்ச நாளாக நம்ம என்ஜாய் பண்ணவே இல்லை. கல்யாணம் முடிச்சு அப்ப நம்ம குழந்தைக்கு என்ன பண்றது? கல்யாணம் முடிச்சு நெக்ஸ்ட் மந்த்தே பாப்பா கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க. நம்ம இது வரைக்கும் ஒரு ஹனிமூன் கூட போனதில்லை, ஒரு வெளியில் எங்கேயும் ஒரு ட்ரிப்பு கூட நம்ம போனதில்லை. அந்த அளவுக்கு நம்ம சிக்கனமாக பார்க்குறவங்களுக்கு நம்ம ஆடம்பரமாக தான் தெரியும், ஆனால் எவ்வளோ சிக்கனமாக இருக்குன்னு நமக்கு தெரியும். அப்படி இருந்து எல்லாத்தையும் இப்போ மிஸ் ஆயிடுச்சு. மறுபடியும் நீ அந்த வட்டத்துக்குள்ளே போய் மாட்டேன்னு நினைக்கிற. கல்யாணம் எவ்வளோ வருஷம் ஆச்சு உங்களுக்கு? 8 வருஷம். 8 வருஷத்தில் ஹனிமூனுக்கு கூட போனதில்லை, வெளியில் சந்தோஷமாக ஒரு இடத்துக்கு போனதில்லை. ஆனால் நீங்கள் ஒரு லட்சியம் வச்சுருக்கிறீங்க, கரெக்டுங்களா? ஒரு வீடு வாங்கி. அதை விட்டு வெளியே வர இல்லைல்லம்மா, அது கரெக்டு. அதாவது உங்களை அசிங்கப்படுத்துகிற இடத்துல நாம் நின்று வாழ்ந்து காட்டணுங்கிற வைராக்கியம் எனக்கு தெரிஞ்சு எல்லா குடும்பத்திலும் எல்லா பெண்கள் ஆண்களுக்கு எல்லாருக்குமே இது இருக்குது. ஆனால் அதை செய்கிறதுக்கான திட்டமும் வழிமுறைகளும் சரியாக இல்லாமல் வெறும் ஒரு எமோஷ்னல் டிசிஷனாக மட்டும் அதை வச்சுருக்கும்போது நீங்கள் வெட்டுற குழிங்கிறது வந்து உங்களுக்கான பாதுகாப்பாக இருக்கணுமே தவிர நீங்கள் அதில் போய் விழுந்துக்கிறதா எப்படி இருக்க முடியும்?